சோத்திரம் கர்த்தருக்கு சோத்திரம். எஸ்கோலியேஜ் சபை 3வது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 26வது சங்கீதத்தில் 8வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும், கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். தாவீதின் ஒரு வாஞ்சை எதை வாஞ்சிக்கிறான் அப்படி என்றால், கர்த்தரின் ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய இடத்தையும் நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்றான். அவனுடைய வாஞ்சை, ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் வாஞ்சை தாவீதை போல இருக்க வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை வாஞ்சை இந்த உலகத்தின் மேல இருக்கக்கூடாது, கர்த்தர் மேல் இருக்கணும், கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் இருக்கணும், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருக்கிற மகிமையின் மேல் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் வாஞ்சை அதுவாக தான் இருக்க வேண்டும். தாவீது ஒரு ராஜா, அவனுக்கு பதவி இருந்தது, ஆளுகை இருந்தது, அதிகாரம் இருந்தது, படைகள் இருந்தது, தளபதிகள் இருந்தார்கள், உலகத்தின் மேன்மைகள் இருந்தது, உலகத்தின் உயர்ந்த ஸ்தானத்தில் அவன் இருந்தான். அவன் அதன் மேல அவன் வாஞ்சை இல்லை என்று பார்க்கிறோம். அவன் வாஞ்சை எல்லாம் எதன் மேல தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்துல தங்கி இருக்கிற தேவ பிரசன்னமாகிய தேவ சமூகத்தில் தங்கி இருக்கிற கர்த்தருடைய பிரசன்னமாகிய மகிமையை அவன் வாஞ்சித்தான், அவன் தாகம் கொண்டான் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, தாவீதை போல அந்த தாகமும் அந்த வாஞ்சையும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒவ்வொருவருக்கும் அது தேவை என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களுக்கு உணர்த்துகிறார். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. அவருடைய வாஞ்சியை பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதத்தில் நீங்க 4வது வசனத்தை நீங்க பார்க்கிற பொழுது அங்க பார்க்கிறது சொல்லப்பட்டு பாருங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனோட நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். பாருங்க, அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க. கர்த்தரிடத்துல ஒன்றே கேட்டேன், கர்த்தரிடத்துல ஒன்றே கேட்டேன். பாருங்க, அவன் எதை கேட்கறான்? ஒன்றையோட கேட்கறான். அவன் வெளியே கேட்கல, பொண்ணை கேட்கல, பணத்தை கேட்கல, இந்த உலகத்தின் ஆஸ்தி அவன் கேட்கல. அவன் என்ன கேட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கா? கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். அவன் கேட்டது, ஏசப்பா உங்ககிட்ட இருக்க மகிமையை நான் பார்க்க வேண்டும். அது ஒன்றுதான் அவனுடைய விண்ணப்பமும் வேண்டுதலுமாய் இருந்ததுன்னு பார்க்கிறோம். நம்ம விண்ணப்ப வேண்டுதல் இந்த உலகத்துக்குரியவைகளாக இருக்கக்கூடாது. வேதம் சொல்கிறது, மத்தேயு 6வது அதிகாரத்தில் 33வது வசனம் சொல்கிறது, முதலாவது ஒன்றே ஒன்றை தேடுங்கள், ஒன்றே ஒன்றை தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதை தேட வேண்டும் என்பதை பைபிள் சொல்லுகிறேன் பார்க்கிறோம். தேவ பிள்ளையை, இந்த தாவீது இந்த உலகத்தை தேடவில்லை, இந்த உலகத்தில் உள்ளவையெல்லாம் கொடுக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடினான். அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தான், அவருடைய மகிமையை வாஞ்சித்தான். ஆகவே இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். தாவீதுக்கு கொடுத்தார் என்று நான் பார்க்கிறோம். அது மாத்திரமா 5வது வசனத்துல பாருங்க, அவன் சொல்ற பாருங்க, ஏன் அவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே, அவருடைய ஆலயத்திலேயே நான் தங்கியிருப்பதையே நாடுகிறேன் என்று அவன் சொல்ல காரணம் 5வது வசனம் பாருங்க. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். தீங்கு நாளில் அவர் என்னை அவருடைய கூடாரத்தில் மறைத்து, அப்படின்னா
ஆண்டுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால், தேவ பிரசன்னம் அவருடைய மகிமை உங்களுக்குள்ள இருக்கும் என்றால், எந்த தீங்கு தீமையும் உங்களை மேற்கொள்ளாது. அந்த மகிமை பிரசன்னம் உங்களை பாதுகாக்கும். ஆசாரிப்பு கூடாரத்தில் தேவ பிரசன்னமாகி மகிமை இறங்கியது. அந்த மகிமைக்கு முன்பாக மோசையால் நிற்க முடியவில்லை. சாலமோன் தேவனுடைய ஆலயம் கட்டின ஆலயத்தில் மகிமை இறங்கியது. அந்த மகிமைக்கு முன்பாக ஒருவனும் நிற்க கூடாமல் போனது என்று பைபிள் சொல்கிறது பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக, கர்த்தருடைய மகிமைக்கு முன்பாக ஒருவனும் நிற்பதில்லை. அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுவது அழகா சொல்றார், நீ உயிரோடு இருக்கும் நாளும் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. அப்படின்னா தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால், ஏவுதலோ செய்வினையோ சூனிய ஆவிகளோ கொள்ளாத மனிதனுடைய தீங்கான காரியங்களோ எதிர்த்து நிற்பதில்லை, நிர்மூலமாகிவிடும். அந்த பிரசனத்துக்குள்ள நீங்க இருப்பீர்கள் என்றால், எந்த சூனியம் பண்ணட்டும், எந்த ஏவுதல் பண்ணட்டும், அந்த பிரசனத்துக்கு முன்பாக அழிந்து விடும், எதிர்த்து நிற்பது இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பார்க்கிறோம். அதனாலதான் சொல்றது, மகிமை எனக்கு வேணும், அந்த பிரசனம் எனக்கு வேணும் என்று தாவீது அங்கே சொல்லுகிறது நாம் கேட்கிறோம். 6ஆம் வசனம் பாருங்க, இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். நான் சொல்றேன் பாருங்க, அந்த பிரசனம் வந்துருச்சுன்னா அவன் என்ன சொல்றான், இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதன் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனை பண்ணுவேன். நினைச்சுவானா, ஆண்டோடைய ஆலயத்தில் வந்து நல்லா துதித்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். எதை நிமித்தம்? இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அப்படின்னா நீங்கள் தேவ பிரசனம், அவருடைய பிரசனமாகிய மகிமைக்கு இருக்கிற பொழுது உங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அப்போ ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து அவன் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவேன் என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் தாவீதுடைய அனுபவமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அனுபவமாய் இருக்கிறது. அதனாலதான் அவனுடைய வாஞ்சை பாருங்க, வரும் 4 சங்கீதத்தில் வரும் சங்கீதங்களை எடுத்து பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 84வது சங்கீதத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதம் 1வது வசனம், சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானவைகள். அவருடைய வாசஸ்தலம் அவ்வளவு இன்பம். அவருடைய வாசஸ்தலத்தை தங்கியிருக்க மகிமையை நாடுகிறேன். நான் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசஸ்தலத்தில் தங்கியிருக்கிற மகிமையை நாடுகிறேன் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் தங்கியிருக்க மகிமை நாடுகிறேன். அந்த மகிமைக்குள் என்ன இருக்கிறதா? இன்பம் இருக்கிறதா, சமாதானம் இருக்கிறதா, மகிழ்ச்சி இருக்கிறதா, சந்தோஷம் இருக்கிறதா என்று நாம் பார்க்கிறோம். சந்தோஷம் இருக்கிறதா என்று நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். அதனால் பாருங்க 2வது வசனம் பாருங்க, அவன் திரும்பவும் சொல்றான் பாருங்க, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் விடுகிறது. நான் சொல்ற பாருங்க, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமாய் இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். 10வது வசனத்தை பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதத்தில் 10வது வசனத்தை பாருங்க, 1000 நாளை பார்க்கிலும் 9 பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாயம் கூடாரங்களை, அந்த பொல்லாதவரின் கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறான். பாருங்க, அவன் சொல்றான் 1000 நாட்களுக்கு ஒரு நாள் ஆலயத்தில் இருந்தால் போதும், பொல்லாதவர் கூடாரத்தில் வாசமா இருப்பதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். அப்ப இந்த உலகத்துல அவன் சொல்றான், இந்த உலகத்துல 1000 நாள் வாழ்வதை விட என் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு நாள் வாழ்ந்தால் போதும் என்று பார்க்கிறான். இந்த உலகம் பொல்லாதவர்களோடு, தீயவர்களோடு, அநியாயக்காரர்களோடு, அக்கிரமக்காரர்களோடு நாம் வாழ்வதை பார்க்கிறோம். என்
என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் என்று தாவீது அந்த இடத்துல சொல்லுகிறது பார்க்கிறோம். அவருடைய வாஞ்சை, அவருடைய தாகம் எல்லாம் எங்கே வருகிறது என்று நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்போ முதல்ல சொல்றான் சங்கீதம் 84:1 அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சேனைகளின் பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சேனைகளின் கர்த்தாவே ஒரு வாசஸ்தலம் எவ்வளவு இருப்பது. அப்போ கர்த்தருடைய சமூகத்துல மகிழ்ச்சி இருக்கு, சந்தோஷம் இருக்கிறது. உங்களுடைய சமூகத்தில் என்ன இருக்கிறது? நீங்க சங்கீதம் 16வது சங்கீதத்துல நீங்க பாருங்க, 16வது சங்கீதத்தை நீங்க வாசித்து பார்த்தால் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் 16வது சங்கீதத்துல 11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தி உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உங்களுடைய வலது பார்த்து நித்திய பேரின்பம் உண்டு. அப்ப பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பம் எங்க இருக்குதுன்னா கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறது. அதனாலதான் சங்கீதக்காரன் சங்கீதம் 122 என்று நான் நினைக்கிறேன், சங்கீதங்களின் புஸ்தகம் 122வது சங்கீதத்தில் பாருங்க, அதுல அழகாக சொல்லப்பட்டிருக்கும். 122வது சங்கீதத்தில் 1வது வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 122வது சங்கீதத்தில் 1வது வசனம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். அவன் மகிழ்ச்சி எதுல வருது பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். சிலருக்கு மகிழ்ச்சி எங்க? பீச்சுக்கு போனா, தியேட்டருக்கு போனா, உலகம் டூர் சுத்தினா அப்படின்னா மகிழ்ச்சி வரும். டாஸ்மார்க் சில பேர் பார்த்தா அதுல மகிழ்ச்சி வரும். ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு அது மகிழ்ச்சி எங்க இருக்குன்னா கர்த்தருடைய ஆலயத்துல இருக்கிறது. அதனாலதான் பைபிள் சொல்கிறது, ஏசாயா 35:10 சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது தெரியுமா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர் மகிழ்ந்து பாடி எங்க வருவாங்க? சீயோனுக்கு வருவாங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். அப்ப மீட்கப்பட்டவர்கள் பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, அநியாய அக்கிரமத்தில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், அவங்க எங்க வருவாங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவார்கள். அதான் பைபிள் சொல்கிற ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தர் அனைத்து சபையில் சேர்த்தார். அப்ப உண்மையான மீட்பு, நல்ல மீட்பு, சரியான மீட்பு, பாவத்தை விடாதவங்க, சாபத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளாதவங்க, தன் பாவங்களை மறைக்கிறவன் தேவ பிரசன்னமாகிய மகிமையை காண முடியாது. நீ கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் ஆகிய மகிமையை நீ காண வேண்டும் என்றால் கர்த்தருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்க வேண்டும், பாவத்தை விட்டிருக்க வேண்டும். அப்போதுதான் அவருடைய பிரசன்னத்தை உன்னால உணர முடியும், அப்பொழுதுதான் அவருடைய மகிமை உன்னால காண முடியும், அப்பொழுதுதான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகும் என்று சொன்னால் உனக்கு மகிழ்ச்சி வரும். உண்மையாக சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஜெபம் பண்ண போவோம், கர்த்தருடைய ஆலயத்துல போய் ஆராதிக்க போவோம் என்று சொன்ன உடனே உன் உள்ளத்துல மகிழ்ச்சி இல்லைன்னா உன் ரட்சிப்பு உண்மையான ரட்சிப்பு இல்லை, உனக்கு மீட்புல எங்கே கோளாறு இருக்கிறது. அதனாலதான் கர்த்தருடைய ஆலயம், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு பலி செலுத்த போவோம், காணிக்கை செலுத்த போவோம் என்று சொல்லும் பொழுது உனக்கு சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லைன்னா நீ மீட்கப்படலை. இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நீ கழுவப்படவில்லை. அப்படி கழுவப்பட்டிருந்தா ஆண்டவருடைய சமூகத்துல நித்திய பேரின்பம், நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது பார்க்கிறோம். அப்ப பாருங்க, மீட்கப்பட்டவர் மகிழ்ச்சிப்படி சீயோனுக்கு வருவார்கள். அவர்கள் தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி இருக்கும், சஞ்சல தவிப்பு ஓடி போகும், வருத்தம் ஓடி போகும், கவலை ஓடி போகும், வேதனை ஓடி போகும். எங்க? ஆண்டவருடைய பிரசன்னத்துல நீங்க வரும் பொழுது இங்க மகிழ்ச்சி இருக்கிறது. இது உங்களை நிரப்போம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது மகிழ்ச்சி உங்களை நிரப்போம், சந்தோஷம் உங்களை நிரப்போம், சமாதானம் உங்களை நிரப்போம், சுகம் நிரப்போம், பலன் நிரப்போம். வலுவடைவீர்கள், பலன் அடைவீர்கள், கழுவிகளை போல சட்டைகள் அடித்து எழுப்புவீர்கள், சோர்ந்து போக மாட்டீர்கள். அப்போ ஆண்டவருடைய பிரசனம், அதனாலதான் அதை வாஞ்சிக்கிறான். ஆண்டவரே அதை எனக்கு தாரும், நான் அதை பார்க்க வேண்டும் என்று அவன் கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் முக்கியமானது என்று நான் பார்க்கிறோம். அதனாலதான் சங்கீதக்காரன் திரும்ப சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறான் என்றால் 27 சங்கீதம் 27:4, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன்,
நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனால கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று அவன் அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமையை குறித்தும் வாஞ்சை குறித்தும் அவன் சொல்லுகிறது நான் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவம் அழகாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல 38 42 வரை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அழகாக அங்க எழுதப்பட்டிருக்குன்னு பாய்க்கும். ஆமாம், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 38வது வசனம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வது மிகவும் வருத்தமடைந்து அவளிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை நீ குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து கூட இந்த இடத்துல என்ன சொல்றார் பாருங்க. மரியாள் தேவையானது ஒன்றே. அவன் இவனை என்ன சொல்றான்? கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், என் ஆலயத்தில் தங்கியிருப்பதே வாஞ்சிப்பேன் அப்படின்னா பாருங்க. ஒரு கூட்டம் உலகம் உலகம் வேலை 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 வேலை, பணம் 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 பணம், சப்பாத்தி மன்னர் பணம் 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 ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா ஒரு கூட்டம் மரியாதை போல கர்த்தருடைய சமூகத்தில் இருக்குன்னு பாருங்க. கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன். அதில் சொல்றார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆமா, இந்த லாக்டவுன் நேரில் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீ தேவ சமூகத்தில் உண்மையா இருப்பா என்றால் கர்த்தருக்கு செலுத்துற துதி பலிகளையும் கர்த்தருக்கு செலுத்துடைய காணிக்கையும் செலுத்தும் போது உன்னை விட்டு சமாதானம் எடுபடாது, உன்னை விட்டு நல்ல வேலை எடுபடாது, உன்னை விட்டு நல்ல சுகம் எடுபடாது, உன்னை விட்டு எதுவும் எடுக்கப்பட முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை விட்டு எடுபடாது. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் உன்னை விட்டு விலகாது. அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். ஏன்னா நீ ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறார். அதையே தங்கியிருப்பதையே தெரிந்து கொண்டாய். அதனால உன்னை விட்டு எதுவும் போகாது. யாமே இந்த உலகத்து நேரா ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க விட்டு வேலை போகலாம், சுகம் போகலாம், மகிழ்ச்சி போகலாம், எல்லாம் போகலாம். ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் தங்கியிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை விட்டு சமாதான, சுகம், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், நல்ல வேலை, சம்பாத்தியம் ஒன்றும் உன்னை விட்டு போகாது. உன்னை விட்டு எடுக்க முடியாது, ஒருவரை எடுக்க முடியாது. ஏன்னா நீ கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் உனக்குள்ள இருக்கிறது. ஆகையால் அவள் என்ன நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அவருடைய பிரசன்னம் நம்ம ஆலயத்தில் இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் நம்முடைய ஆலயத்தில் இருந்து பார்க்கிறோம். நீங்க பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீதத்தை நீங்க எடுப்பீர்கள் என்றால் அங்க எப்படி அவருடைய பிரசனம் எனக்கு இணைக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் புஸ்தகம் 46வது சங்கீதத்தை நீங்க எடுப்பீர்கள் என்றால் 46வது சங்கீதம் 4வது வசனம், ஒரு நதி உண்டு, அந்த நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசமான பரிசுத்த தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அந்த நதி, இந்த நதிகள் பரிசுத்த ஆவி, பரிசுத்தாகிய தேவ பிரசன்னம் தேவனுடைய ஆலயத்தையும் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற கர்த்தரை இணைக்கிறது என்று பார்க்கிறோம். இணைக்கிறது, அப்படி இணைக்கிறது. அதை நம்ம வாங்கிக்கிறோம், அதை நம்ம தாங்க வச்சிருக்கோம். அதுல நம்ம வைக்கும் போது கிடைக்கும் ஆசீர்வாதம் என்னவென்று சொல்லப்படுது தெரியுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் அழகாக சொல்லப்படுது பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 36வது சங்கீதத்தில் 8வது வசனத்தை பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்திற்கு நம்முடைய விருப்பம் கர்த்தர் நிறைவேற்றுவார். நாம திருப்தி அடைவோம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உமது ஆலயத்தில் சம்பூரணத்தினால் திருப்தி. இரண்டாவது நம்முடைய விருப்பம்
கர்த்தருடைய நாமத்தில் நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கு பார்க்கிறோம். அதே போல சங்கீதங்களின் புத்தகம் 65வது சங்கீதத்தை பாருங்க. 65வது சங்கீதத்துல 4வது வசனத்தை நீங்க படித்து பார்த்தால் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க. தாவீது சொன்னது போல சொல்றான் பாருங்க. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிற பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாக்கி உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாகும். உம்முடைய பரிசுத்த ஆலயத்தின் உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாகும். இந்த உலகத்துல எந்த இது வந்தாலும் உனக்கு பெரிய வேலையோ எதுவும் உன்னை திருப்திப்படுத்த முடியாது. உன்னை திருப்திப்படுத்துற தேவ பிரசன்னம். அந்த பிரசன்னம் உனக்கு நன்மையினால திருப்தி அடைய செய்கிறது. நீ திருப்தி அடையணும். நம் வாழ்க்கையில் ஒரு திருப்தி வேணும். திருப்திக்கு ஆப்போசிட் அதிருப்தி. அதிருப்தி வாழ்க்கை ஆசீர்வாதம் அல்ல. திருப்தியான வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. எரேமியா 31:4 சொல்லுங்க, என் ஜனம் நானொலிக்கு நன்மையினால திருப்தி ஆவார்கள். எதுல திருப்தி? சமாதானத்தில் திருப்தி, சந்தோஷத்தில் திருப்தி, புசிக்கிற உணவுல திருப்தி, வாழ்க்கையில திருப்தி, எல்லாத்திலும் திருப்தி. ஒரு மனுஷனுக்கு திருப்தி அடைஞ்சிட்டானா அதை விட ஆசீர்வாதம் மேலாது ஒன்றுமே இல்லை. திருப்தியான வாழ்க்கை எங்க இருக்கிறது என்றால் அவருடைய ஆலயமாகிய தங்கியிருக்கிற மகிமைக்குள் இருக்கிறது. அதனாலதான் தாவீது சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறானா, உமது வாசஸ்தலமாகிய ஆலயத்தில் தங்கியிருக்கிற மகிமையை நான் வாஞ்சிக்கிறேன், அது மேல தாகமாயிருக்கிறேன், அதையே என் வாழ்க்கையில் தங்கியிருப்பதை நான் நாடுவேன் அப்படின்னு சொல்றேன். ஆண்டவர் ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன் அப்படின்னு சொல்லுகிறான். அதனால சங்கீதம் 23:6 சொல்லப்படுகிறது, என் ஜீவன நாளெல்லாம் நான் கர்த்தருடைய வீட்டை நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன், நன்மை கிருபையும் தொடரும். அப்படின்னா திருப்தியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நம்ம உயிருள்ள நாள் வரைக்கும் தொடரும். திருப்தி நிறைந்திருப்போம். ஆண்டவர் கொடுக்கிற அனுக்கிரம ஆசீர்வாதத்தை பெற்று நம்ம திருப்தியாயிருப்போம், திருப்தி அடைவோம், பிறரும் திருப்தி அடைய செய்வார்கள் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நன்மை இந்த வாரம் உங்களை நிரப்போம். அதனால் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். என் ஜனம் நான் அளிக்க நன்மையினால் திருப்தி அடைவார்கள். நீங்கள் திருப்தி அடைவீர்கள். கர்த்தருடைய ஆலயத்தையும் மகிமை வாஞ்சிக்கிற நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய நன்மையினால கர்த்தர் உங்களை திருப்தி அடைய செய்வார். அப்படியே கர்த்தர் செய்வார்கள். அப்படி செய்கிற இயேசு கிறிஸ்துவுக்கே துதி கன மகிமை சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.